அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இந்த எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் முடிச்சது நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் அடுத்து என்ன படிக்கிறது, என்ன எவ்வளோ மார்க் வருதுன்னு தெரியல, எப்படி நான் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய தேடுதல் இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த வீடியோவானது முழுக்க 7.5% வருகிற அரசு பள்ளி மாணவர்களுக்குரியான வீடியோ. சரிங்களா? மேபி நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, 7.5க்கு தகுதி இல்லைன்னு பரவாயில்லும் முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங், இட் இஸ் நாட் ஆன்லைன் கவுன்சிலிங், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்து, அதாவது ரைட் அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் லெட்டர் மாதிரி கொடுத்து வர சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அழைக்கிற எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்ற விஷயத்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தோம். 7.5% எவ்வளோ இடங்கள் இருக்கோ அதுலேருந்து டபுள் த டைம் மாணவர்களை வர சொல்லி, இல்லை எல்லாரையும் கூட வர சொல்லி முதல்ல இருக்கிற மாணவர்களுக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நாம் எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குங்க சார், நார்மலாக எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம், மார்க் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு நீங்களே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி, சார் நான் 250 330 நான் பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பார்வை தேர்தல் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஐடியாஸில் சொல்லிடுறேன். அரசு பள்ளி மாணவர்களின் வருடம் எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு 7.5% கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலாம், பிடிஎஸ் படிக்கலாம். நாம ஏன் இந்த வருஷம் கிடைக்கலையா, பரவாயில்ல திரும்ப போட்டி போடலாம். பசங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டும் போல்டாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் 7.5 தகுதியில் இருக்கிறேன், நான் ஏன் வெயிட் பண்ணி எடுக்கக்கூடாது, 100 மார்க் எடுத்தேன், 150 மார்க் எடுத்தேன், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக போராட்டம் பண்ணி திரும்பவும் வெற்றி என்னைக்காவது கிடைத்திராதா அப்படின்ற நோக்கத்தில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, உயரத்தை தேடிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்போதும் என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்திருக்க வேண்டியது அவசியம் கூட. ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடி 7.5 தகுதிக்கு உண்டான ஃபார்ம், அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார்மு, அந்த ஃபார்மை நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுருந்தா தான் உங்களோட வெரிஃபிகேஷன், ஈவன் அப்ளிகேஷன் அப்பயே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை உடனே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணுங்கள், போயிட்டு சைன் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்லையும் கூட இதுலேருந்து பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஃபார்மேட் இருக்குது, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இயரில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க, +2 வரைக்கும் எந்த இயர் படிச்சிருக்கிறீங்க, அதே போல் இந்த ஸ்கூலுடைய பெயர் என்ன, அண்டர் ஆர்டி ஸ்கீமில் எதுவும் இருக்குங்களா, அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் ஸ்கூல்னு கேட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா, கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபல் ஸ்கூலா, ஆதிதிராவிட ஸ்கூலுங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்கூலுடைய கேட்டகரிஸ். நீங்கள் நேராக ஸ்கூலுக்கு போயிடுங்க, ஹெச்எம்கிட்ட உட்காருங்க. லாஸ்ட் இயர் நார்மலாக எல்லாரும் கைட்டு வாங்கியிருப்பாங்க சார், இந்த வருஷம் வாங்கிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். போன வருஷம் வாங்கினாங்க சார் 2023, இந்த வருஷம் அதே வச்சுக்கலாமா சார்னா, எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஒரு தடவை வாங்கிறது பெட்டர்மெண்ட்டு. இல்லை ஒரு வேளை இருந்தது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு இந்த இடத்துல நோட் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் 2024 7.5 கேட்டகரியில் வரவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர்மெண்ட். ஈவன் கடைசி காலம் என்ன சொல்கிறாங்க, அதில் கேண்டிடேட் ஸ்டடின்னு ஆர்டி ஸ்கீமில் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோனா நோ கொடுங்க. அதே போல் நீங்கள் சைன் பண்ணணும், உங்களுடைய ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சீஃப் சிஇஓன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிஇஓ ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சைன் பண்ணுற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த நேரத்தில் அதை நாங்கள் கொண்டு வரேன். அதனால் மறந்துடாமல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க சார். அடுத்து கோ ஃபார் கட் ஆஃப். சார் என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் சார்? நான் ஒரு அரசு பள்ளி மாணவனாக இருக்கிறேன், இதாக இருக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும்? ஸோ நான் 2-3 பிளான் தான் பண்ணுவேன். நான் கொடுக்குற ஒரு கட் ஆஃப்ன்றது எடிசியா வேரியபிள் ஃபேக்டர், இட்ஸ் நாட் எ ஃபிக்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒன்று மெயின்டைன் ஆகலாம், இல்லைன்னா 10%லேருந்து 20%, கிட்டத்தட்ட 10 மார்க்லேருந்து ஒரு 30 மார்க் வரைக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதோடைய கட் ஆஃப் ரேஞ்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நான் 2 கேட்டகரியில் பிரிச்சுக்கிறேன். இஎஸ்ஐ சொல்லுவாங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கட்டும். இதுலேருந்து நீங்கள் ஒரு 10 மார்க்லேருந்து 30 மார்க் வரைக்கும் ப்ளஸில் வச்சுக்கோங்க. அதுதான் டார்கெட். ஸோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸும் ப்ரைவேட் காலேஜ் 2ஆக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு ஓசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க, சென்ட்ரல் ஓசிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 400+
சரிங்களா. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 410 மார்க் இருக்கிறது வில் பி ஹைலி சேஃப். ஈவன் ரேங்க் வந்து ஒரு 200 ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரிங்களா. அதே போல் பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மார்க்கு 375, ரேங்க்கு 344 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கிற 36 கல்லூரிகளில் உங்களுடைய ரேங்க்ன்றது நீங்கள் வந்து மார்க்ன்றது எப்படி வேணால் மாறிடும். ஆனால் உங்களோட ரேங்க்ன்றது மாற்றவே முடியாது, மாறாது. அந்த ரேங்க்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுன்னு உங்களுக்கு ரேங்க் வரும்ல, ஒருவேளை உங்களுக்கு 344 ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா. ஸோ ரேங்க் ரொம்ப ஆல்வேஸ் பிளேயிங் ரொம்ப முக்கியமான ரோல். பிசிஎம்மாக இருக்கும் 347 சொல்கிறாங்க. ரேங்க் வந்து 555 வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எஸ்சி கேட்டகரி 347 மார்க்கு 554 கட்டும். சரி ரேங்க். சரிங்களா. ஸோ 554 ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க் வந்து மேபி என்ன பண்ணலாம், இந்த வருஷம் 347ங்கிறது 400 மார்க் வந்தால் கூட இந்த மாதிரி இதே ரேங்க் கிடைக்கலாம். ஸோ ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். எஸ்சிஏ 347, எஸ்டி 347 இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேங்கஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 550, 560 ரேஞ்சில் இருந்திருக்கு. சரிங்களா. இப்போ ப்ரைவேட் காலேஜ் 21 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 ஸ்கீமில் இருக்கிற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை விட கம்மியாக இருக்கிற மாணவர்கள் பிடிஎஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். அதுக்கும் ₹1 கூட பணம் கிட்ட தேவையில்லை. ஹாஸ்டல் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டிடும், உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நான் வந்து ட்ரை பண்ணேன், இதில் பிடிஎஸ் கிடைச்சா கூட நான் போய் படிக்க ரெடியாக இருக்கிறேன்னா தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே போல் ப்ரைவேட் காலேஜில் உங்களுடைய மார்க் வந்து அட்மோஸ்ட் 400 ரேஞ்சில் இருந்தால் அந்த பெரிய மார்க் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 402 மார்க் 400 மார்க் ரேஞ்சில் இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170, 178 ஒரு 200 எபோவ் ரேங்க்ல இருந்தால் பெட்டர். சரிங்களா. அதே போல் பிசிஆர் இருக்குன்னா 357 மார்க்கு, உங்களுடைய ரேங்க் வந்து 465. ஸோ அதே போல் 345 மார்க் பார் பிசிஎம் கேட்டகரி 587 ரேங்க். சரிங்களா. அதே போல் உங்களுடைய எம்பிசி கம்யூனிட்டியானா 368 மார்க்கு, ரேங்க் 396. சரிங்களா. எஸ்சிஆர் இருக்கிற 337, இதில் வந்து ரேங்க் தான் 665. எஸ்சிஏ 340 மார்க்கு 638 ரேங்கு, எஸ்டி 328 750 மார்க்கு. நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் ஷெட்யூல்டு கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நிறைய மார்க் டிஃப்ரென்ஸ் வரும், எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் கூட ஒரு 350 மார்க்குக்கு சீட்டு வாங்கிடலாம், எஸ்டி எஸ்சி எல்லாம். ஆனால் 7.5ல வாங்க முடியல. ஸோ இதுதான் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் கட்டி இல்லை ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ஜென்ரல் காலேஜில் கூட நீங்கள் சீட் வாங்கிடலாம். சரிங்களா. ஆனால் 7.5ல ஒரு ப்ரைவேட் காலேஜில் சீட் வாங்குறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிகள் அதிகமாக இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய எய்மும் ஃபோக்கஸ்டும் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எழுதி முடிச்சிட்டிங்க, நல்ல மார்க்கும் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக காத்துருங்க, அடுத்து ரிசல்ட் வரட்டும். கவுன்சிலிங்க்கு நான் ஃபுல்லாக கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நம்மளுடைய புள்ளி விவரங்கள் எல்லாமே கடைசியாக இருக்கிற இல்லை லாஸ்ட் இயர் நடந்து சின்ன சின்ன விவரங்களை எடுத்து தான் சொல்லியிருக்கிறோம். இதில் நிறைய மாறுதல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மாறுதல் இருக்கிற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக துல்லியமான விவரங்கள் தெரிய வர பட்சத்துலையோ இல்லை நம்மளுடைய ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதோட கவுன்சிலிங் எவ்வளோ மார்க் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரேங்க் என்ன, கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் எல்லாமே வரப்போகிற ஒவ்வொரு வீடியோக்களிலுமே தொடர்ந்து கொடுக்க போகிறோம். உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கிடலாம். ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் திரும்ப சந்திக்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.